கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு சீசர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்கிறார். நான் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவேன், ஆனால் நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை கூட்டிச் செல்வேன் என்றார். நான் போவேன், அதுவும் பிதாவாகிய தேவனிடத்துக்கு போகிறேன் என்றதும், நீங்கள் என்னை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் சந்தோஷப்படுவீர்கள். ஏனென்றால் பிதாவானவர் என்னை விட பெரியவர், தகப்பன். ஆகவே நான் அவரண்டை செல்வது எனக்கும் மகிழ்ச்சி என்று கூறினார். இவைகள் நடைபெறும்போது நான் சொன்னதை நீங்கள் நினைவு கூர்ந்து என்னை விசுவாசிக்கும்படியாய் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிதாவாகிய தேவனிடம் செல்வது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு முன் நான் என் சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும், மரித்து அடக்கமண்ணப்பட வேண்டும். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த பின்புதான் நான் என் பிதாவிடம் செல்ல முடியும். நான் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்றும், பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன் என்றும் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் பல பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று இயேசு கூறினார். இதுவரை நான் உங்களோடு அதிகமாய் பேசின மாதிரி இனிமேல் அதிக நேரம் நான் உங்களோடு பேச முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எனக்கு விரோதமாய் வரப்போகிறான். அவன் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி என்னை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வருகிறான். ஆனால் அவன் நினைக்கிறது நடக்காது என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எழுந்திருங்கள், இந்த இடத்தை விட்டு நாம் போகலாம், வாருங்கள் என்றார். இப்படித்தான் ஒரு ஊழியர் இருந்தார். அவர் கன்வென்ஷன் கூட்டங்களில் நன்றாக பிரசங்கம் பண்ணுவார். அநேகர் கூட்டங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக அவர் பிசாசுகளை துரத்தி விடுவார். அதனால் அவர் கூட்டங்களில் அநேக பிசாசு பிடியில் இருப்பவர்களை கொண்டு வந்து ஜெபித்து விடுதலையை பெற்று செல்வார்கள். அதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவர். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இவர் 3 நாட்கள் கன்வென்ஷன் நடத்தினார். ஆவியானவர் அருளோடு மக்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசினார். அந்த மைதானம் முழுமையும் மக்களால் நிறைந்திருந்தது. அங்கே பிசாசு பிடித்த ஒரு மகளை பெற்றோர் அழைத்து வந்தனர். நன்றாக பிரசங்கம் கேட்டனர். கூட்டமும் நிறைவு பெற்றது. அதன் பின்பு யாரெல்லாம் தனியாக தலையில் கை வைத்து ஜெபிக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் இருந்து ஜெபித்து செல்வர். இந்த மகளும் அபிதமாக ஜெபிப்பதற்காக இருந்தாள். ஊழியர் ஒவ்வொருவரின் தலையிலும் கைகளை வைத்து ஜெபித்தார். இவளுடைய தலையில் கைகளை வைத்து ஜெபிக்கும்போது பிசாசு அலறி ஆடியது. அது சொன்னது, நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, எனக்கு இவள் வேண்டும் என்றது. உடனே ஊழியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ இவளை விட்டு போ என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். மீண்டும் அது அலறி அடித்து ஓடி போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிய இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு இன்றைக்கு நம்மையும் பாடுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் கஷ்டங்கள் இருக்கிறதா? பிசாசை ஜெயித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவண்டை வருவோம். இப்படிப்பட்ட பாடுகளையெல்லாம் நம் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். பிசாசை நரகத்தில் தள்ளிவிடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடி இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு விரட்டப்பட்டு விடுதலையோடு வாழ உதவி புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.